நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏகநாதர் சொல்றார், இந்த பாத பூஜையிலெல்லாம் நான் உட்கார்றது வழக்கம் இல்லை, நான் ரொம்ப வெட்கப்படுவேன், என் பகவானுக்கு பூஜை பண்ணணும், எனக்கு என்னத்துக்கு பூஜை? அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றான், இது பரமேஸ்வரனுடைய கட்டளை, நீங்க உட்கார்ந்துட்டு தான் ஆகணும். பரமேஸ்வரனுடைய ஆக்ஞை. திரியம்பகேஸ்வர்ல சாட்சாத் மகாதேவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு 2 பேர் அவரை பிடிச்சி ஒரு நாற்காலியில உட்கார்த்தி வச்சுட்டு ஒரு தாம்பாளத்தை எடுத்துட்டு வந்து சந்தன குங்குமங்கள்லாம் எடுத்துட்டு வந்து அவருக்கு பாத பூஜை பண்றா. அந்த பாத பூஜை பண்ணின உடனே என்னாச்சுன்னா நிறைய பேர் இந்த பாத பூஜையை பார்க்கறதுக்கு வந்திருக்கா. எதுக்காக வந்திருக்கா அப்படின்னா, என்ன நடக்கிறது, யாரோ ஒருத்தர் வந்து பெருவியாதி இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போனார், ஏதோ பரமேஸ்வரன் சொல்லியிருக்காராம், அதுக்காக வந்தாரா, என்னதான் நடக்கிறதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு போறா. போன உடனே ஏகநாத மகாராஜே ஒரு நாற்காலியில் உட்காத்தி வச்சு தாம்பாளத்தை வச்சு தீர்த்தத்தை விட்டு அந்த காலை அலம்பி சந்தன குங்குமங்கள்லாம் விட்டு அதில் 2 புஷ்பத்தை போட்டு ஒரு கற்பூர ஹாரத்தி பண்ணி அந்த வந்தாரே திரியம்பகேஸ்வர்லேருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து அப்படி சாப்பிட்டார். அடுத்த க்ஷணம் ரொம்ப அழகாயிட்டார். வியாதி போனது மட்டும் இல்லை, பார்க்கறதுக்கு அவருடைய சரீரமே மினு மினு மினுன்னு ஆயிடுது. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துல எல்லாரும் என்ன பண்றான்னா, பக்கத்துல ஒரு பாட்டில் இருக்கா, கொஞ்சம் தீர்த்தம், எங்காவது மாமிக்கு கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவமா கையில என்ன சொம்போ தீர்த்தமோ பிளாஸ்டிக் கவரோ எதுலையா தீர்த்தத்தை அப்பி வச்சுக்கிறா. ஏன்னா எல்லாருக்கும் வியாதி இருக்கு இல்லையா. சாட்சாத் கைலாசபதி ஏகநாதருடைய மகிமையை சொன்னான், சாட்சாத் துவாரகாதிபதி ஏகநாதருடைய மகிமையை சொன்னான். அப்ப சாதுக்களுடைய மகிமை எத்தகையதா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா. இந்த பாவார்த்த ராமாயணம் அப்படிங்கிற ராமாயணம் எழுதினாரே, இந்த பாவார்த்த ராமாயணம் வந்து அவரோட லைஃப் டயத்துக்குள்ள பூர்த்தி ஆகல. நாத்து பாகவதம் எழுதினார், ஞானேஸ்வரிய திரும்பி அவர் கரெக்ட் பண்ணினார். இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த பாவார்த்த ராமாயணத்தை யார் பூர்த்தி பண்றது? இவர் எழுதிட்டார்னா அதே மாதிரி எழுதணுமே அப்படின்னு உடனே விளையாட்டா அவர் சொல்றார், இந்த வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கானே காவாப்பா, அவன் பூர்த்தி பண்ணுவான் அப்படின்னு சொல்றார். எல்லாரும் இவனா? ஏன்னா அவன் பள்ளிக்கூடத்துக்கு கூட போனதில்லை, படிச்சதில்லை, ஆனா அவனா கூட தெரியாது. பூர்த்தி பண்ணுவான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏகநாத சுவாமி அவனை கூப்பிட்டார். எனக்கு என்னவோ நான் பண்ணின பாவார்த்த ராமாயணத்தை நீ தான் பூர்த்தி பண்ணுவேன்னு தோன்றது, உனக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்றீங்கப்பா. எனக்கு மந்திரங்கள்லாம் வேண்டாம் சுவாமி. எல்லாரும் அவனை பார்த்து சொல்றா, என்னடா ஏகநாத மகாராஜ் கிட்டே இந்த மந்திர உபதேசம்னா வேண்டாம்னு சொல்ற? ஜென்மாவில ஒரு நல்ல குரு கிடைக்கணும், பகவானை பார்த்து பகவானோட பேசக்கூடியவரா, உன்னையும் ஸ்வர்ணமா ஸ்பட்டிகமா ரோஜா புஷ்பமா மாத்தி பகவானுடைய திருவடியில சேர்க்கக்கூடிய ஒரு குரு கிடைக்கணும். அந்த குரு கிட்டேந்து உனக்கு ஒரு மந்திர உபதேசம் கிடைக்கணும். அந்த மந்திர உபதேசத்தை ராத்திரி பகலா ஆவர்த்தி பண்ணினியானால் 7 லோகங்களும் பண்றவனுடைய கையில வந்துடும். தெய்வம் மந்திரத்துக்கு வசப்படும். அந்த மந்திரத்தை நீ வசப்பட்டுட்டியானால் தெய்வமே வசப்பட்டுடும். அத்தகைய ஏகநாத மகாராஜ் இவனுக்கு மந்திர உபதேசம் பண்றேன் அப்படிங்கிறார். அவன் வேண்டாம் அப்படிங்கிறான். எல்லாருமா அவனை கோச்சுக்கிறான். ஏண்டா ஏகநாத மகாராஜே உன்னை கூப்பிட்டு மந்திரம் கொடுக்கறேங்கிறார், ஏண்டா வேண்டான்னு சொல்ற? இல்லை, நான் ஒரு மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அதுவே போரும் எனக்கு. என்ன மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் சொல்றான், ஏகநாத் 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 ஏகநாத், நான் என்னுடைய குருவனுடைய பேரையே சொல்லிட்டு இருக்கேன், அந்த மந்திரம் போரும் எனக்கு, வேற மந்திரம் வேண்டாம்னு சொல்றான். அந்த மந்திரத்தினுடைய குரு கிருபையினாலேயே அந்த பாவார்த்த ராமாயணத்தை அப்படி பூர்த்தி பண்ணினான் அந்த சிஷ்யன். இன்றைக்கு பார்க்கிறவளுக்கு அதுல வித்தியாசமே தெரியாது. அவ்வளவு ஆச்சரியமா குரு கிருபையினாலே அவனுக்கு ஞானமும் வந்தது. ஏகநாத மகாராஜ் இங்க இருக்கும் பொழுது அவருடைய பையன் இருக்கான், காசிக்கு போயிட்டு திரும்பி அப்பாவுடைய கடைசி காலத்துல வந்திருக்கான்.
இந்த ஊர்ல ஒரு அம்மா இருக்கா, ரொம்ப ஏழை. அவன் நினைக்கிறா 1000 பேருக்கு சாதம் போடணும்னு நினைக்கிறா, சகஸ்ர போஜனம். ஆனா அவ கையில அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை. ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறா, அது மாதிரி என்னுடைய ஜென்மாவிலே நான் 1000 பேருக்கு சகஸ்ர போஜனம் பண்ணி வைக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டேன். ஆனா என்னால போட முடியாத போல இருக்கு, நான் தரித்திரத்துல இருக்கேனே, என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறா. அவ சொல்றா, யாராவது ஒரு மகாத்மாவுக்கு அன்னதானம் பண்ணு, அது 1000 பேருக்கு பண்ணினதுக்கு பலன். யாரு பிடிக்கிறது? ஏகநாதர் வீட்டுல போய் கேட்டுப்பார். ஏகநாதர் அந்த வீட்டுக்கு சாப்பிட வரார். ஏகநாதருடைய பையனும் அவர் கூட வரான். கூட வந்து பையனுக்கு ஹரி பண்டிதர்னு பேரு. கூட வரான். கூட வந்த உடனே அப்பா சாப்பிட்றார், கூட பையன் இருக்கான். அப்பா சாப்பிட்ட உடனே ஏகநாத மகாராஜ் சொல்லிட்டு போறார், ஏன்னா அவருடைய பையனா இருந்தா கூட அப்பப்ப மாயை எல்லாரையும் பிடிச்சின்றோம். இவருக்கு ஒருத்தருக்கு சாதம் போட்டா அது எப்படி 1000 பேருக்கு சாதம் போட்டதுக்கு சமமாகும்னு ஏகநாதருடைய பையனுக்கே அப்படி எப்படி ஒரு சந்தேகம், மாயை தலை தூக்கிறது. ஏகநாதர் சிரிச்சுட்டே தான் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஹரி பண்டிதன் தன்னுடைய பையனை கூப்பிட்டு, நான் சாப்பிட்ட இலையை நீயே எடுத்து விடுப்பா அப்படின்னு வெளியில வந்தார். அவன் ஒரு இலையை எடுத்து வாசல்ல போட்டான். உள்ள வந்தா அந்த இடத்துல 2வது இலை இருக்கு. 2வது இலை எடுத்து வாசல்ல போட்டான். 3வது இலை வருது. 3வது இலை எடுத்து வாசல்ல போட்டா 1000 இலை அதுக்கு அடியிலிருந்து வந்துட்டே இருக்கு. அப்பதான் புரிஞ்சது தன்னுடைய அப்பாவுடைய மகத்து, சாதுக்களுடைய மகத்து. அப்பேற்பட்ட ஏகநாதர் இந்த பூலோகத்திலே தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுண்டு ஜலசமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோதாவரி நதியிலே அப்படியே இறங்குறார். அவருடைய சமாதி அழகான சமாதி. அப்ப எல்லா ஜனங்களும் கூட வந்து அவருடைய சமாதி வைபவத்தை பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறார். கடைசியா அவர் வந்து அந்த சமாதியில இருக்கும் பொழுது அழகான ஒரு கீர்த்தனை பாடிண்டே அந்த சமாதியில அவர் இறங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். बाप जनार्दन माय जनार्दन, बाप जनार्दन जनार्दन सर्व माता जन जनार्दन सर्व माता. ஏகநாதர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது குரு பக்தியில ஆரம்பிச்சார். அவருடைய குரு அவருக்கு தத்தாத்திரேயருடைய தரிசனத்தை காண்பிச்சு கொடுத்த பொழுது கூட, யார் இந்த தரிசனத்துக்கு ஆசைப்பட்டா எனக்கு குருவுடைய தரிசனம் போறோம்னார். அப்படிதான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கும் பொழுது மட்டும் அவருக்கு குரு பக்தி இல்லை. அவர் இந்த சரீரத்தை விடும் பொழுது கூட அந்த அபங்கத்துல அவருடைய குரு பக்தி எப்படி இருக்குங்கிறார். நான் அந்த உலகத்துல கேட்கக்கூடிய சப்தங்கள், த நேம் எல்லாத்தையும் எப்படி பார்க்கிறேனார். நாம ஜனார்தன ரூப ஜனார்தன ஃபார்ம் என்னென்ன பார்க்கிறேனோ எல்லாம் எனக்கு குருவா தெரியறது. நாம ஜனார்தன ரூப ஜனார்தன. நான் இதனால் வரைக்கும் என்னுடைய தியானத்திலே நிரந்தரமா நின்னது யார்னா, நாம ஜனார்தன ரூப ஜனார்தன. என்னுடைய அம்மா ஜனார்தன சுவாமி, என்னுடைய அப்பா ஜனார்தன சுவாமி. மாய ஜனார்தன பாப ஜனார்தன. இங்க இருக்க கரையில எல்லா ஜனங்களையும் பார்க்கனே. ஜன ஜனார்தன சர்வ மாதா ரூப ஜனார்தன. जनार्दना चाहिएगा, जनार्दना देगा, जनार्दना चाहिएगा, जनार्दना देगा. जनी बनी जनार्दन, जनी बनी
இன்றைக்கும் ஏகநாதர் இருந்த வீடு, இன்றைக்கும் ஏகநாதர் தபஸ் பண்ணின இடம், இன்றைக்கும் ஏகநாதருடைய குரு இருந்த இடம், இன்றைக்கும் ஏகநாதருடைய சமாதி, இன்றைக்கும் ஏகநாதர் பண்ணின கிரந்தங்கள் எல்லாம் அவருடைய மகிமை, அவருடைய பெருமை, அவருடைய கருணை எல்லாத்தையும் நமக்கு பறைசாற்றின்றே இருக்கு. அத்தகைய ஏகநாதர் ஜலசமாதி ஆனார். அவருடைய ஜலசமாதி ஆன பிறகு அதிலிருந்து வந்த ஒரு அஸ்வத்த இலை, ஒரு துளசி, ரெண்டுத்தையும் வச்சு அவருக்கு சமாதி பண்ணியிருக்கா. நான் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் பிரதிஷ்டானபுரம்னு சொல்லக்கூடிய பைட்டக்கில் கோதாவரி நதிக்கரையில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்கே இது என்ன சமாதி அப்படின்னுட்டா ஏகநாத மகாராஜனுடைய சமாதி. மகான்கள் எல்லாரும் பிறக்கும் பொழுது ஒரே மாதிரி தான் பிறக்கிறா. ஆதிசங்கரர் அம்மாவுடைய வயிற்றிலிருந்து தான் பிறந்தார், ராமானுஜரும் அப்படிதான் பிறந்தார், மத்வரும் அப்படிதான் பிறந்தார், ராகவேந்திரரும் அப்படிதான் பிறந்தார், வள்ளலாரும் அப்படிதான் பிறந்தார். மகான்கள் பிறப்புல அது ராமனா இருந்தாலும் கிருஷ்ணனா இருந்தாலும் கூட எந்த வித்தியாசமும் நம்ம பார்க்கல. ஆனா மகான்கள் தன்னுடைய தேகத்தை விடும் பொழுது பலவிதமா விடுறா. ஸ்ரீமத் பாகவதத்திலே பிரபாச கஷேத்திரத்திலே கிருஷ்ணன் அப்படியே மறைஞ்சு போனார் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பெரிய மின்னல் தோன்றித்து, அந்த மின்னல் பாகவதம்ங்கிற புஸ்தகத்துக்குள்ள புகுந்துடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. வள்ளலார் அப்படிங்கிற மகாத்மா ஒரு அறைக்குள்ள போய் கதவை சாத்திண்டார், அப்புறம் அவரை காணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ராகவேந்திர சுவாமிகள், பகவன் நாம போதேந்திர சுவாமிகள், நெரூர்ல இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திரால் இவர்கள் எல்லாம் உயிரோடையே கீழே போய் இறங்கிண்டா அதுக்கு ஜீவ சமாதி அப்படின்னு பேரு. ஆளுந்தியில இருக்கக்கூடிய ஞானேஸ்வரரும் ஜீவ சமாதி. திருவசநல்லூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீதரையாவால், மீரா, அஷ்டபதி எழுதின ஜெயதேவர், சைத்தன்ய மகாபிரபு போன்றவர்கள் எல்லாம் ஒரு கோவில்ல போய் சுவாமியோடு அப்படியே போய் மறைஞ்சு போயிட்டா. ஒருத்தர் ஜீவசமாதி ஆறார், ஒருத்தர் மறைஞ்சு போறார், ஒருத்தர் ஒரு ரூம்குள்ள சாத்திண்டு அவரை கதவை காணும். சில பேர் தன்னுடைய சரீரத்தை அப்படியே ஜோதியாக்கி ஜோதியில கலந்து போயிருக்கா. அதே மாதிரி ஜலசமாதி அப்படிங்கிறது மகான்கள் சில பேர் சரீரத்தை விடுவா. வல்லபர் அப்படிங்கிற மகாத்மா திரிவேணி சங்கமம்னு சொல்லக்கூடிய அலகாபாத்ல கங்கை, யமுனை, சரஸ்வதி மூணும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல ஜலசமாதி ஆனார். ஏகநாத மகாத்மா சந்நியாசம் வாங்கிக்கல. அவர் இல்லறத்திலேயே இருந்தார், கிரகஸ்தனாகவே இருந்தார். கிரகஸ்தர்கள் இறந்தா அவர்களை அக்னி சம்ஸ்காரம் தான் பண்ணணும், நெருப்பு வைக்கணும். அவர்களை சமாதி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். சந்நியாசம் வாங்கிண்டாதான் அவர்களை சமாதி பண்ணலாம். அப்ப ஏகநாதர் கடைசி வரைக்கும் அவர் சந்நியாசம் வாங்கிக்காத பொழுது ஏகநாதருக்கு எப்படி சமாதி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏகநாதர் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூ உலகத்துல முடிச்சு அவர் கிளம்பும் பொழுது இந்த கோதாவரிக்கு வரார். அழகா ஒரு அபங்கம் பாடுறார். அந்த அபங்கத்துல அவர் சொல்றார், கடைசியா அவருடைய குரு பக்தியினுடைய பெருமையா, எனக்கு எல்லாம் என்னுடைய குரு ஜனார்தனா தெரியறது. நாம ஜனார்தன, ரூப ஜனார்தன, தியான ஜனார்தன, ஜனி ஜனார்தன. எனக்கு இந்த ஜனார்தனனை தவிர வேற ஒண்ணுமே தெரியல, என்னுடைய குருஸ்வரூபத்தை தவிர ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியோட அந்த கோதாவரியில இறங்கி மறைய போறார். எல்லாரும் கேட்கிறா, பின்னாடி உங்களை வழிபடுறதுக்கு எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் எந்த இடத்துல மறைஞ்சேனோ அந்த இடத்துல 3வது நாள் என்னுடைய பிரதிநிதியா ஒரு அரச மரத்தினுடைய இலை வரும், என்னுடைய மனைவியினுடைய பிரதிநிதியா ஒரு துளசி இதழ் வரும். அது ரெண்டும் எங்க ஒதுங்கிறதோ அங்க நான் ஜீவகலையோட இருப்பேன், அங்க எனக்கு சமாதி கட்டி வழிபடணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதே மாதிரி இந்த இடத்துல தான் அப்படியே கோதாவரியில இறங்கி அந்த நாம ஜனார்தன, ரூப ஜனார்தன, தியான ஜனார்தன அப்படின்ட்டு ஜனி ஜனார்தன எல்லாம் பாடி அவர் ஜலத்துல அப்படியே மறைஞ்சு போயிட்டார். பக்தர்கள் எல்லாம் நாமகோஷம் பண்ணிட்டு காத்துட்டு இருந்தான். 3வது நாள் அந்த தீர்த்தம் கோதாவரியிலிருந்து ஒரு அரச இலையும் ஒரு துளசியும் வந்தது. அது இந்த இடத்துல ஒதுங்கிட்டு அவருடைய சரணத்தை வச்சு இங்க அவர் ஜீவகலையோட இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு சமாதி கட்டியிருக்கார்.
நம்ம தமிழ்நாட்டில் திருவானைக்காவல்ல போனா அந்த ஜம்புகேஸ்வரருடைய அந்த சிவலிங்கத்திலிருந்து எப்படி தீர்த்தம் ஊறிண்டே இருக்கோ, கர்நாடகாவில் கோகர்ணத்தில் அப்படி ஊறிண்டே இருக்கோ, அது மாதிரி இங்கே ஒரு அதிசயம். இங்கே சரணங்கள் இருக்கு இல்லையா, அதில் தொட்டா அந்த கோதாவரியினுடைய ஒரு ஜலம் எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் 365 நாளும் நல்ல கோடையில் கூட அந்த இடத்துல வந்துட்டே இருக்கு. இங்கே வரக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் அந்த ஜலத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணுவா. இப்போ ஜனார்தன சுவாமி ஏகநாதருடைய சுவாமியினுடைய சமாதியில் நாம் இப்போ ஆரத்தி பண்ண போறோம். ஏகநாதருடைய சரித்திரத்தை யார் யாரெல்லாம் இன்றைக்கு நாம் கேட்டோமோ, ஏன்னா அதை நம்ம எங்கே சொல்லின்னு இருக்கோம் அப்படின்னா, அவருடைய வீட்டில், அவருடைய சமாதியில், அவர் தபஸ் பண்ணின இடத்துல அங்கே தான் உட்காந்துட்டு அப்படியே இந்த மனசுனால அந்த காலத்துக்கு போய் அந்த பாவத்தில் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய கிருபையினால இதை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு பகவானுடைய கிருபையினால தீர்க்கமான ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் மனசாந்தியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் வேற என்னென்ன உங்களுக்கு பிரார்த்தனை இருக்கோ அத்தனையும் அந்த ஏகநாதருங்கிற மகாத்மா அந்த குரு நமக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணட்டும். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண